இது ஒரு டைனிங் டேபிள்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நானே ஃபர்ஸ்ட் நம்பலைங்க. இது பண்ணி காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்பினேன். அதையே நான் உங்களுக்கும் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஜஸ்ட் இதை மேலே தூக்கி விட்டு ஜஸ்ட் இப்படி இழுத்து விட்டு லாக் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், டைனிங் டேபிள் ஒரு சைடு ரெடி. சேம் அதே மாதிரி தாங்க இந்த பக்கமுமே. சேம் இந்த ஃப்ரேமை எடுத்து விட்டு அந்த லாக்கில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டைனிங் டேபிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு சேர் எல்லாம் எங்கடான்னு கேட்பீங்க. ஸோ சேருமே இதுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. 4 சேருமே இதுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சேர் மட்டும் எடுத்து உங்களுக்கு அந்த சேர் எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தள்ளி விட்டு இந்த ஸ்டெப்ல வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உட்காந்துக்கலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உட்கார்ற மாதிரி இதுல 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ 3 அடி டிராவ் கொடுத்துட்றாங்க. இது என்னடா தட்டு ஒரு பூ இருக்குன்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த பூவை தூக்கி உள்ள வச்சுட்டு ஜஸ்ட் இந்த இதில் சென்டரில் வச்சு இந்த ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஹோலில் மாட்டிங்கன்னா அவ்வளோதான். எவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்க டேபிள். ஸோ அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 சேருமே வந்துடுது. ஸோ இதில் வெயிட் எல்லாம் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு வெயிட் தாங்குங்க. ஸோ குவாலிட்டி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க.